மிகப்பெரிய இடுகாடு உருவாவதற்கு இது ஒரு காலகட்டமா இருந்துச்சு, ஒரு காரணமா இருந்தது. 1876 டாக்டர் ஜாகோர் இவர் வந்து ஜெர்மன் நாட்டுக்காரரு. இவர் வந்து முதல்ல அகழ்வாய்வு பண்றது ஆதிச்சநல்லூர். அந்த ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச பொருள்களை எல்லாம் அவர் அப்படியே பெர்லின் நகருக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு. அங்க ஒரு 64 அருங்காட்சியகம் இருக்கு. அதுல ஏதோ ஒரு அருங்காட்சியகத்துல இதை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சின்ன சின்ன அகழ்வாய்வுகள் நடக்குது. அங்க கிடைச்ச பொருட்கள் எல்லாம் அங்கங்க கிடைக்கிறவங்க அங்கங்க கையில கொண்டு போயிட்டாங்க. 1902ல ஒரு அகழ்வாய்வு நடக்குது. 1902ல அலெக்சாண்டரியா இதான் இந்திய தொழில்துறை வந்து முதல்ல நமக்கு உருவான அந்த காலகட்டம். அது எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பகுதியில வந்து திருச்செந்தூருக்கு ரயில் ரோடு போடும்போது நிறைய உள்ள முதுமக்கள் தாளிகள், அப்புறம் வெண்கலம் போன்ற பொருட்கள்லாம் கிடைச்ச உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து உள்ள ஏதோ நம்ம முன்னோர்கள் புதையல வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி கடப்பார கம்பி எல்லாம் தூக்கிட்டு வந்து குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய தொழில்துறை வந்து ஒரு சட்டத்தை போட்டு அதில் ஒரு 114 ஏக்கரை வந்து அப்படியே புல்வெளி போட்டு இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டாங்க. அதனால நம்ம அது சொல்லப்போனால் உலகத்திலே மிகப்பெரிய இடுகாடு அப்படின்னு இதை சொல்றாங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய இடுகாடு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.